ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி குண்டான் சேனல். 5000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப நன்றி. இந்த ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கடலை மாவு. நான் இந்த பவுலால் 2 கப் எடுத்திருக்கேன். எல்லாமே இதே அளவில் எடுத்துக்கோங்க. 2 கப் கடலை மாவு 2 வாட்டி ஜலிச்சு வச்சுருக்கேன். இதே கப்பால் 2 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 1 கப் எண்ணெய். இந்த மாதிரி ஒரு டீப்பான ட்ரே வேணும். அதில் நெய் விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. இந்த மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயையும் நெய்யையும் விட்டு காய்ச்சிக்கலாம். சிம்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் சர்க்கரை ஜீரா எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நல்லா கரைய வச்சுக்கலாம். ஒரு சின்ன கம்பி பதம் வர அளவுக்கு ரெடி பண்ணால் போதும். ரொம்ப திக்காக ஒரு கம்பி பதம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் மைசூர் பாக் ரொம்ப கெட்டியாக உதிர ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன கம்பி பதம் ஸ்டார்ட் ஆகும்போதே இதை ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு பபிள்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மைசூர் பாக்கும் நல்லா இருக்கும். இது சீக்கிரமாக வந்துடும். பக்கத்துலேயே இருந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கலரிட்டே இருக்கணும். இப்படி எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் விட்டிங்கன்னா நீட்டாக ஒழுகும் கம்பி மாதிரி. இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் லைட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கட்டி இல்லாமல் கலரலாம். அது கட்டினாலும் பிரச்சனை கிடையாது, அது கரைஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவை. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் இந்த ஜீரால. அதே மாதிரி எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடான பதத்தில் காஞ்சிருக்கு. இந்த எண்ணெயை எடுத்து அந்த கடலை மாவில் விட்டிங்கன்னா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஹீட்டில் இருக்கணும். இப்போ நான் ஒரு கரண்டி நெய்யும் எண்ணெயும் கலந்ததை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி விட்டிங்கன்னா அந்த சவுண்ட் வரும் பொரிஞ்சு. இந்த மாதிரி ஒரு கரண்டியாக கலந்து விட்டு ஆட் பண்ணணும். முதல்ல எவ்வளோ விட்டிங்கனாலும் இந்த மாவு இழுத்துடும். கடைசியாக கொஞ்சம் ரெடி ஆகும்போது அதுலேருந்து எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கரண்டியாக ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. முதல் ஒரு கரண்டி போட்டுட்டு இந்த மாதிரி கலரிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் இழுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஊற்றின எண்ணெயும் நெய்யும் எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு இழுத்துருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு கரண்டி ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கடலை மாவு நம்ம ஹீட்டாக ஊற்றுற அந்த ஆயில்
அப்புறம் கீ, இது ரெண்டுத்துலேயே அது வெந்துடும். நல்லா வேகிறதும் நம்மளுக்கு தெரியும். எண்ணெய் வந்து வெளியே வர ஸ்டேஜில் நான் காட்டுறேன். அது வரைக்கும் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நெய் விட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ விட்டாலும் இழுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் இழுக்கிறது கம்மியாக இருக்கு. கொஞ்சம் எண்ணெய் வெளியவே நிற்கிது. எண்ணெயும் நெய்யும் இந்த மாதிரி பதம் வரும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மைசூர் பாக்கில் இருக்க மொத்த எண்ணெயும் நெய்யும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் உதிர்ந்து போயிடும். இழுக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மைசூர் பாக் பதம் வந்துடுச்சு. எண்ணெயும் கம்மியாக இழுக்குது. உள்ளே இருக்க எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு, நெய்யும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொரிஞ்சு வரும் முட்டை முட்டையாக. அந்த ஸ்டேஜில் பார்த்து நம்ம எடுத்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பதத்தில் நெய் அங்கங்கே மிதங்கி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உடனே பண்ணிடணும். இதை ரொம்ப அழுத்தி விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் இந்த எண்ணெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெய் உள்ளே இருந்தால் தான் அந்த மைசூர் பாக்கில் நடுவில் அந்த கலர் வரும், ப்ரௌன் கலர். வேணும்னா லைட் சின்ன கரண்டியாலேயோ ஸ்பூனாலேயோ இந்த மாதிரி லைட்டாக பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வேணுன்ற சைஸில் பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆழமாக போடக்கூடாது. லைட்டாக அந்த ஷேப் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ஆழமாக போட்டு பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை தேவையான ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு உடனே எடுக்காதீங்க. கொஞ்சம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பீஸாக எடுத்து வச்சுக்கலாம். கலர் வந்து நடுவில் ப்ரௌன் கலராக இருக்கு. இதுதான் மைசூர் பாக்கோட ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.